Zomato எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணணும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபனல் அப்படிங்கிறதுல ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் ஃபனல் அப்படின்னு. ஃபனல் எப்படின்னா மேல பெருசா இருக்கும், கீழே போக சிறுசா ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அடுத்து வந்து கன்சிடரேஷன், அடுத்து வந்து கன்வர்ஷன். இதான் வந்து மார்க்கெட்டிங் ஃபனல்ல சேல்ஸ் ஃபனல் சொல்லுவோம். அந்த தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அவேர்னஸ்னா என்ன அப்படின்னா அந்த பொருளை மக்கள்கிட்ட கூட சேர்க்கிறது அவேர்னஸ். அப்ப இப்ப நம்ம வந்து ஆப்பிள் டெக்னாலஜிக்கு எடுத்துக்கலாம். ஆப்பிள் டெக்னாலஜிக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஃபனல் படி போகணும். அப்படி போனாதான் ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மேக்சிமம் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாட்டம் ஆஃப் த ஃபனல் போயிடுவாங்க. இது வந்து இப்ப என்ன அப்படின்னா டோஃபு அப்படிம்பாங்க, மோஃபு, டோஃபு அப்படின்னா டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல். ஸோ இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா பாட்டம் ஆஃப் த ஃபனல் போயிடும். கன்வர்ஷன் எனக்கு தேவை காசு வரணும், அந்த இதை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் போயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளுக்கு நீங்க அதிக விலை கொடுத்து அதை இது பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பொருளை உள்ள கொண்டு வர நீங்க 20,000 ரூபாய் கொடுத்து ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து அந்த 20,000 உள்ள கொண்டு வர மாதிரி ஆயிடும். ஏன்னா டைரக்டா கன்வர்ஷன் போறப்ப செலவுகள் அதிகமாகும். இதே வந்து ஃபார்முலா படி போனீங்க, ப்ராசஸ் படி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லி தர்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். யாரையும் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடாது. இப்படி இந்த கம்பெனி இருக்கு, இந்த ட்ரைனர்ஸ் இருக்காங்க, இந்த மாடியூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இதுக்கும் நம்ம செலவு பண்ணணும் அவேர்னஸ். ஆனா யாரும் சேர மாட்டாங்க. பட் தட் இஸ் ஃபைன். அடுத்தது கன்சிடரேஷன். நீங்க இந்த அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணாதான் ஒரு 1000 பேருக்கு கொண்டே நீங்க சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, ஒரு 100 பேர் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நான் வந்து சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம்னு இருக்கேன், இங்கே ஆப்பிள் டெக்னாலஜி இருக்கு, சரி என்னன்னு கேட்டு பார்க்கலாம், கால் பண்ணி பார்க்கலாம், டைரக்டா போய் பார்ப்போம், டெமோ அட்டன் பண்ணி பார்ப்போம். இதெல்லாமே கன்சிடரேஷன் ஸ்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன்ஸ். 100 பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கறாங்கன்னா 10 பேர் வந்து ஜாயின் பண்ணுவோம். இது ஒரு அப்ராக்சிமேட் 10% 10 to 20% நம்ம எய்ம் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே கன்சிடரேஷன் ஸ்டெப்ல இருந்து வரும். இப்ப இது நீங்க டைரக்டா போய் ஒரு 1000 பேர்கிட்ட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 10 பேர் ஜாயின் பண்ணலாம். ஆனா இந்த 10 பேருக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவாயிருக்குன்னா அதுல 20,000 ரூபாய் செலவாகும். ஏன்னா அவங்க உங்க கம்பெனி எதுன்னு தெரியாது, அதனால அவங்க ஜாயின் பண்ண. அப்ப நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் நாட் டூயிங். நாளைக்கு நீங்களே ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணாலும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றாங்களான்னு டவுட்டா இருக்கும். எல்லாருமே எடுத்தோடனே காசு பார்க்கணும் தான் பார்ப்போம். அவங்களுக்கு இன்டைரக்டா ஒரு கஸ்டமர் உள்ள கொண்டு வரக்கு பணம் அதிகமா போகுதுன்னு அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. வித்தாகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ப்ராசஸ்டா ஒரு 500 பேர் 1000 பேர் வேலை செய்யற கம்பெனில போய் நீங்க மார்க்கெட்டிங் போறீங்க அப்படின்னா இந்த பணம்லாம் கண்டிப்பா போய் தான். இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆப்பிள் டெக்னாலஜியோட ப்ராடக்ட்ஸ், கோர்சஸ், அவேர்னஸ் எப்படி நம்ம பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூகுள். கூகுள்ல எங்கெங்கெல்லாம் நம்மளால அவேர்னஸ் பண்ண முடியும்? டைரக்டா வர மாட்டாங்க. கூகுள்ல எங்க பண்ண போறீங்க? கூகுள் ஆட்ஸ். கூகுள்ல வேற ஏதாவது இருக்கா? கூகுள்ல அடுத்தது வேற என்ன இருக்கு? இதுதான் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது கூகுள் மேப்ஸ், அது வந்து கூகுள் மை பிசினஸ் நம்ம சொல்லுவோம். இது ஒரு கூகுள் மை பிசினஸ். இது கீழே வருது பாத்தீங்களா? இந்த இதெல்லாம் ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் சொல்லுவோம்.
ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ். பெய்டு ஸ்பான்சர்னா பெய்டு. அப்ப இது ரெண்டும் ஆர்கானிக். இது பெய்டு, இது ஆர்கானிக். ஆர்கானிக்னா வித்தவுட் பேயிங் டு தேர்ட் பார்ட்டி. இது ரெண்டும் ஆர்கானிக், இது ரெண்டும் பெய்டு. இப்ப கூகுள்ல வேற எங்கேயாச்சும் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும்னா இது 3 தான் நம்மளால பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்க பண்றது சில இது இருக்கு. வீடியோஸ், இமேஜஸ், ஷார்ட் வீடியோஸ். வந்துட்டு 6 டொமைன்ல நம்மளால வேலைக்கு போக முடியுங்க. ஆனா ஆமாங்க, வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், AI&ML ஃபியூச்சர் பில்ட் பண்ண முடியுங்க. டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டிலையும் நம்மளால ஒர்க் வாங்க முடியுங்க. இத்தனைக்கு பேஸ் பைத்தான் தாங்க. அந்த பைத்தானை லேர்ன் பண்றதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு 6 டொமைன்ல நம்மளால வேலைக்கு போக முடியுங்க. ஆனா ஆமாங்க. ஆர்கானிக்ல கூகுள் ஆட்ஸ் வழியா நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். அவேர்னஸ் வருது, நான் இப்படி ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்க தேடுறப்ப நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வர்றதுதான் வந்து அவேர்னஸ் சொல்லுவேன். யூடியூப்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டாலே ஹெல்த் ரிலேட்டடா அதை பத்தி ஆட் எல்லா ஆப்லயும் அதுவா ஜென்ரேட் ஆகும். ஆடுங்கிறது அதுவா வராது. நம்ம பணம் கட்டி இந்த கீவேர்டு வந்து சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம ஆட் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவா வந்து பணம் கட்டிட்டோம்னா நம்மளோட கம்பெனி எடுத்து வரும். இந்த மாதிரி கீவேர்டு இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ்னு ஒருத்தவங்க போடுறாங்க, அதுக்கு எப்படி நம்ம வருவோம் வந்துன்னா ஆடும் தப்பு, கூகுளும் தப்பாயிடும், அந்த மாதிரி வரும். அது கிரியேட் பண்றது உங்களுக்கு நான் தனியாக கிளாஸ்ல வரும், கூகுள் ஆட்ஸ்ல வரும். அப்ப அவேர்னஸ்ங்கிறத நம்ம இப்படி கிரியேட் பண்றோம், கூகுள் மூலமா நம்ம போய் பண்றோம். வேற இதுல நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், சோசியல் மீடியால, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின். வாட்ஸ்அப். வேற வந்து மேஜரா எதுவும் இல்லை. எக்ஸ் இதுவோ இல்ல பின்ட்ரெஸ்டோ அதெல்லாம் வந்து இந்தியாவில் பெருசா இல்லை. டிக்டாக் அதுவும் இங்க இந்தியாவில் ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் யூஸ் பண்றது பர்டிகுலர் ஆப் அண்ட் டெக்னாலஜி நம்ம பண்றது இந்த இதுல பெய்ட் ஆட்ஸ். இன்னொன்று பெய்ட் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா, இதே லிங்க்டின்லயும் பெய்ட் ஆட்ஸ் இருக்கு, யூடியூப்லயும் பெய்ட் ஆட்ஸ் இருக்கு. அதுதான் கூகுள் ஆட்ஸ்ல வந்தது. இங்கே வந்து ஆர்கானிக்லயும் பண்ணலாம், பெய்ட்லயும் பண்ணலாம். யூடியூப் வந்து ஆர்கானிக்லயும் நம்ம பண்ணலாம், பெய்ட்லயும் நம்ம பண்ணலாம். நம்ம ரெண்டு சேர்ந்ததான் மெட்டா ஆட்ஸ் வந்துச்சு. சரி, நான் வந்து ரெண்டு தனித்தனியா போட்டேன். வாட்ஸ்அப் வந்து நம்ம ஆர்கானிக்கா நம்ம பண்ணோம். பெய்டு வந்து இதுக்கு போறது இல்லை. நீங்க அதுல வேணாலும் பெய்டு போகலாம். இது எல்லாத்துலயுமே பெய்டும் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் வந்து பெய்டு கிடையாது, எப்படி இருந்தாலும் சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். இதுலயே வந்து ஜிஎம்பி வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ஆர்கானிக் ரெண்டு பேர் பண்ணலாம். சர்ச் ரிசல்ட்ஸும் நீங்க அதை பெய்டு ஆர்கானிக் நோட்டை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்கு. அது பெய்டுங்கிறத கூகுள் ஆட்ஸ் நான் இதெல்லாம் செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்ப
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவேர்னஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். இது எல்லாத்துலயும் நம்ம பண்ணியிருக்கோமா ப்ராக்டிகலா பாத்தீங்கன்னா, இப்போ நான் பைத்தான் கோர்ஸ்னு காமிச்சேன். நம்ம இது வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்லயே வந்தது, மை பிசினஸ்லயே வந்தது. ஆட் நம்ம கொடுக்கல, யூடியூப்ல நம்ம போடுறோம். இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சர்ச் என்ஜின். ஈவன் தோ இட் இஸ் a வீடியோ பிளாட்ஃபார்ம். கோயம்புத்தூர்ல இல்ல பைத்தான் கோர்ஸ் போட்டாலும் நம்ம வர்றோமான்னு பார்க்கணும். வந்து ஆப் அண்ட் டெக்னாலஜி வருது, இங்க ஒரு ஆப் அண்ட் டெக்னாலஜி வருது. இது வேற ஒரு கீழே ஒரு ஆப் அண்ட் டெக்னாலஜி வருது. அப்போ இங்க வந்து நம்ம தேடுறப்ப நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வரல அப்படின்னா வேற யாராச்சும் வர்றவங்கள்ட்ட தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவேர்னஸ் நீங்க இங்க பண்ணல அப்படின்னா வேற யாராச்சும் அவங்க கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. கஸ்டமரை பிடிக்கிறது எப்படி அப்படின்னா அவங்க தேடுறப்ப போறது, அவங்களதான் விருப்பப்பட்டு போய் தேடுவாங்க. அந்த இடத்துல நம்ம போகணும். அந்த இடத்துல நம்ம போகல அப்படின்னா மிஸ் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று வந்து நம்மளா அவங்களை தேடி போறது, அதுதான் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். நம்மளா தேடி போறதுங்கிறது பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். ஆட் போடுறது சோசியல் மீடியால அவங்களுக்கு தேவையே இருக்காது. ஸ்க்ரால் பண்ண நம்மளோட விளம்பரம் போயிட்டு அவங்களை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆர்கானிக்கா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நிலையான ஒரு இது இருக்கும், கன்சிஸ்டண்டா உங்களுக்கு லீட்ஸ் வந்துட்டு இருக்கும். Hi, I'm Gifty. Hi, I'm Leslie. We are from Sanatakar College. We are from Department of Computer Applications. Miss Training Institute la நாங்க web development course join பண்ணிருக்கோம். இங்க experience developers எங்களுக்கு train பண்றாங்க. அதனால யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கறனால எங்களுக்கு கத்துக்க ஈஸியா இருக்கு. லாங்குவேஜஸ் HTML, CSS, Bootstrap எந்த ஒரு ரோபோட்டிக்ஸ்ல இன்டர்ன்ஷிப் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா இன்டர்ன்ஷிப் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம இது பாக்குற மாதிரி தான் என்கொயரிஸும் வந்து பார்ப்பாங்க. பாக்குறப்ப நம்ம இல்ல அப்படின்னு அவேர்னஸ் எப்படி வர்றோம். இன்ஸ்டிடியூட்ல நாங்க வெப் டெவலப்மென்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். யூடியூப்ல பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல பண்றோம். இன்ஸ்டாகிராம்ல நம்மளுக்கு தேடி வர்றதுங்கிறத விட ஹேஷ்டேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுவோம். எஃபில நம்ம பண்ணுவோம். அப்போ சோசியல் மீடியால பண்றோம். வேற எங்க ஏதாவது அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம்னா இமெயில், இதுல வந்து ஆர்கானிக் இல்ல, அந்த டூல் வாங்குறத பெய்டு. நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் வந்து டூல்ஸ் வந்து பெய்டு. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றது, வேற ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். பட் ஆனால் அது யாருக்கு கிரியேட் பண்ணுவீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு தான் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க, என்கொயரி பண்ணவங்க, அன்னோன் பர்சன் நீங்க பண்ணீங்கன்னா இது சக்சஸ் ஆகாது இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால இது ரொம்ப மேஜர் மைன்யூட்டா இருக்கிறதுனால இது எடுத்துறேன். இது வந்து என்னன்னா ஆல்ரெடி ஆப்பிள்ல என்கொயரி பண்ணவங்களுக்கு நான் வந்து புதுசா லான்ச் பண்றோம் அப்படின்னு போகலாம். நீ அன்னோன் பர்சன் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் ஸ்பேம்னு கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம அக்கௌண்ட் வந்து இதாயிடுச்சு. ஸோ அன்னோன் பர்சன்லாம் 1,00,000 டேட்டா பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும், வந்து அவ்வளவு கிடைக்கும். பட் அன்னோன் பர்சன் நீங்க பண்ணீங்கன்னா அது ரெஸ்பான்ஸே வராது. அதனால நம்மகிட்ட வெப்சைட்ல என்கொயரி பண்ணியிருந்தாங்களா, அவங்க நீட் இருக்கும், இல்ல பைத்தான், ஜாவா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, நம்மளோட திருப்பி இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம கிரியேட் பண்ண போற அவேர்னஸ். இப்ப இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஆப் அண்ட் டெக்னாலஜிக்கு இப்ப நான் கூகுள்ல சொல்லிட்டேன், கூகுள் ஆட்ஸ், கூகுள் மை பிசினஸ். இதுல என்ன பண்ணலாம், எல்லாத்துலயுமே உங்களால பண்ண முடியும்னு நான் சொல்லணும். இப்போ இன்னோவேட்டிவா நீங்க சோசியல் மீடியால திங்க் பண்ணுங்க. கூகுள் விட்டுருங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி சோசியல் மீடியால நீங்க பண்ண முடியும்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வீடியோ எடுக்கிறோம், கார்பரேட் வீடியோ எடுக்கிறோம், அதை வந்து மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ரீச் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த கார்பரேட் வீடியோ எந்த மாதிரி எடுக்கணும் என்ன அப்படிங்கறத ஒரு மைண்ட்ல நீங்க இது பண்ணிக்கணும். சும்மா வீடியோ எடுத்துன்னு நான் சொல்லுவேன், அந்த வீடியோ வந்து 2 minutes ஓடும். அந்த 2 minutesல என்னென்னவெல்லாம் காமிக்கணும், இல்ல வேற மாதிரி ஏதாவது இன்டர்வியூ பேஸ் பண்ணி ஏதாவது வீடியோ ஏதோ ஒன்று, அந்த ஸ்ட்ராட்டஜியில இன்டெப்தா நீங்க கவர் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ஒரு இது அவேர்னஸ் ஸ்டேஜ்லயும் எனக்கு வேணும், அடுத்தடுத்த ஸ்டேஜ்லயும் எனக்கு வேணும். ஸோ அவேர்னஸ் ஸ்டேஜ்ல நீங்க சோசியல் மீடியா மட்டும் நீங்க கவர் பண்ணி சோசியல் மீடியா கவர் பண்ணுங்கன்னா இது எல்லாத்துலயுமே உங்க ஸ்ட்ராட்டஜி வேணும். ஏதோ ஒன்று இப்போ முடியலன்னா தட் இஸ் ஃபைன், அதனால பரவாயில்ல, பட் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்க. யூ ஹேவ் ஏஐ டூல், சாட் ஜிபிடி எல்லாம் இருக்கு, ஹெல்ப்ஃபுல் எடுத்துக்கோங்க. நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்றது தப்பே நினைக்க வேண்டாம், ஹெல்ப் எடுத்து நீங்க பண்ணுங்க. அப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப்பர் ஸ்ட்ராட்டஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் போட்டுங்களா? எல்லாத்தையும் எடுத்து கூட ஏன் நீங்க போய் கன்ஃபியூஸ் ஆறீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கன்சல்டேஷன் கன்வர்ஷன் விட்டுறேன். இப்போ புரியுங்களா சார்? யூடியூப்ல வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், அப்ப யூடியூப்ல யார் ஆடியன்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல யார் இருப்பாங்க, அவங்க பாக்குற மாதிரி ஒரு வீடியோ இல்ல ஒரு இமேஜ் இதை நான் போடுவேன். இது மூலமா தெரிவிப்பேன். ஆர்கானிக்கா, இது பெய்டுவா நீங்க போக வேண்டாம். இதை வந்து நீங்க ஒரு டாஸ்க் ஷீட்லயே ஆட் பண்ணிருப்பீங்க, இல்லை இங்கே ஆட் பண்ணாத ஓகே. சரி, நான் ஃபர்ஸ்ட்லே நான் சொல்ல மாட்டேன், இந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டூல். யூடியூப்ல போய் இது போஸ்ட் பண்ண போறீங்க, நீங்க எடுக்கிற வீடியோ போஸ்ட் பண்ணணும், அது நம்ம என்னைக்கு வேணாலும் கத்துக்கலாம். ஆனா இந்த கிரியேட்டிவ் திங்கிங் தான் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி, நான் ஒரு எக்ஸாம்பிள் அதவே சொல்றேன், அதை யூஸ் பண்ணி பாருங்க. காம்படிட்டர்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு அவேர்னஸ் நம்ம எப்படி மக்கள்கிட்ட ஒண்ணு சேர்க்கணும், என்னன்னு சேர்க்கணும், ஆப்பிள் டெக்னாலஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தர்றாங்க. இப்படி சொன்னா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, ஞாபகம் வச்சுக்குவாங்களா? இல்ல. அப்ப அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? கீவேர்ட்ஸ். கம்பெனியோட ப்ராடக்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்றீங்க. நீங்க எந்த வந்து ப்ரொமோட் பண்றது எங்க? யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, லிங்க்டின்ல. நீங்க இன்னொன்னு உங்களுக்கு வேணா ஷார்ட் பண்றதுக்கு வேணா நான் சொல்றேன், ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். எதுல உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? யூடியூபா, இன்ஸ்டாகிராம்? நீங்களே சூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம். சரி, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துவாங்க. நான் ரெண்டையுமே போட்டேன். நீங்க வீடியோ கிரியேட் பண்ண வேண்டாம், அந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி, அது மூலமா எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க, என்ன மாதிரி இருக்கு, எல்லா ஸ்ட்ராட்டஜி நீங்க என்னென்ன எடுக்க முடியுமோ எடுங்க. இல்ல ஒரு வீடியோ பார்த்தா சார் நம்ம வந்து இதுக்கு வந்து இப்ப நம்மளோட கோல் வந்து பாத்தீங்கன்னா அதையும் நான் வச்சிடலாம், நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரீச் வந்து ஒரே வீடியோ புரிஞ்சுங்களா? டெவலப்பர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆப்பிள் டெக்னாலஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆர்கானிக் யூசிங் இன்ஸ்டாகிராம் கவர் அவேர்னஸ். ரீச் வந்து 1 lakh வரணும் அப்படின்னா 1 monthல வரணும்னா
எந்த மாதிரி வீடியோ இருந்தா எப்படி வரும், அதை கொண்டு அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படிங்கிறது. ஆர்கானிக்ல கஷ்டம் இது. ஓரளவுக்கு அச்சீவபிளா போறேன் நான். 5,000 views கொடுப்பேன். 10,000 views. அப்போ நம்மகிட்ட எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கணும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க நான் 1 lakh டக்குன்னு பண்ணலாம், பண்ண முடியாம இல்ல. ரெண்டுல இருக்க வீடியோஸ் பார்த்து பண்ற மாதிரி அது வந்து மீன் வேற ஏதாவது போடுறப்ப வரும். நம்மளோட ப்ரொமோஷன்ல பண்றப்போ கொஞ்சம் கம்மியாகும். அதனால 10,000. சரி. இப்போ அடுத்து வந்து அவேர்னஸ் நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். நம்ம எப்படி ஆக்சுவலா பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு சொல்றேன். கூகுள் மை பிசினஸ் மேப்ல வந்தோமா, அது எப்படி வந்தவங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நம்ம சர்ச் ரிசல்ட்ஸ்ல நம்ம வந்தோமா, யூடியூப்ல நம்ம வந்தோமா, இன்ஸ்டாகிராம்ல போனா நம்ம இப்போ எஃபிஎல் போனா இருப்போம், லிங்க்டின்ல போனா இருப்போம், வாட்ஸ்அப்ல போனாலும் நம்ம இருப்போம். வாட்ஸ்அப் வந்து என்னன்னா நம்ம ப்ரொமோட் பண்ண மாட்டோம். இப்போ அந்த பிசினஸ் வாட்ஸ்அப் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, மேமோட நம்பர் எடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா அது தேடி எல்லாம் வராதுங்க. பிசினஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். இந்த பிசினஸ் அக்கௌண்ட்ல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், நம்மளோட அட்ரஸ், கூகுள் மேப், இது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது எவ்வளவு ப்ரைஸ்ல இருந்து எல்லாமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு அவேர்னஸ் நான் கிரியேட் பண்றேன். நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறத சேட் பண்ணுவாங்க. சேட் பண்ணா அடுத்த லெவல்ல நான் என்னென்னலாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இது பெய்ட் அப்படின்னா ஆட் கிரியேட் பண்றப்ப கிளிக் டு வாட்ஸ்அப் ஒரு ஆப்ஷன், வாட்ஸ்அப்பே டைரக்டா சேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த இதெல்லாம் வந்து கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ். இப்போ கன்சல்டேஷன் ஸ்டேஜ். சரி, ஓகே, இப்போ நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படியெல்லாம் நம்மளோட இன்டராக்ட் பண்ணுவாங்க கன்சல்டேஷன் ஸ்டேஜ்ல. நீங்க வந்து இப்போ ஆப்பிள் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டீங்க, கூகுள்லயோ சோசியல் மீடியாலயோ ஏதோ ஒன்று ஆட்லயோ, அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? கால்ஸ். அடுத்து உடனே கால் பண்ணுவீங்க, இல்ல வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க? கால்ஸ் ஒண்ணு, மெசேஜ், இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ், வெப்சைட்ல என்கொயரி, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி என்கொயரி போடுவீங்க. அப்போ டைரக்ட் வாக்கிங். வந்து எத்தனை பேர் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கூகுள் ரிவ்யூஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கூகுள் ரிவ்யூஸ். இன்னைக்கு நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்த்தா வந்து எல்லாம் போய் நம்ம தெரியும் லிங்க்டின் தான் சர்ச் பண்ணோம். இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சிருக்கா, அது வந்து படிச்சு யாரு வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கறது நம்ம லிங்க்டின் எல்லாருமே அப்டேட் பண்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் இருந்தா லிங்க்டின் இருந்தா லிங்க்டின் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லுது. அது வந்து லிங்க்டின்ல தான் அதிகமா நம்ம கொடுத்தோம்னா படிச்சிருக்காங்க. அதனால நான் நிறைய போட்டோஸே அப்டேட் பண்றேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்டே திருப்பி திருப்பி நீங்க படிக்கிறது இல்ல, நிறைய பேர் வர்றாங்க அப்படின்ட்டு நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 35 பேர் 40 பேர் அட்டன் பண்றாங்க, குறையுது அப்பப்ப. இவங்களை வச்சு நீங்க என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாஸ்க், அவேர்னஸ், வீடியோ கிரியேட் பண்ணி இவங்களை வச்சு எப்படி வீடியோ, சும்மா வீடியோ எடுத்து போடுறது நான் சொல்லுவாங்க. அந்த வீடியோல ஒரு டீம் இருக்கும், அதை யோசிங்க. அதாவது இதைத்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்றோம். வேற எதுவுமே பார்க்கணும். 40 பேர்த்து எப்படி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம், இதனால கம்பெனிக்கு எப்படி ஒரு அவேர்னஸ் போகும், இதனால யாருக்கு என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டெமோ கிளாஸ்ல பண்ணுவோம். மீதி எல்லாம் ரொம்ப கம்மி. வேற யாராச்சும் தெரிஞ்சவங்க கேட்கறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் கம்மி. கன்வர்ஷன், ஜாயின் கோர்ஸ். அப்ப ஒரு ஸ்டெப் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம கம்பெனி தான் உங்களுக்கு ஏற்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க நிறைய கம்பெனி பார்ப்போம், நம்மளதான் ஏற்றதுன்னு பாக்குறதுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம். அவங்களோட காலில் பேசி இன்ட்ராக்ட் பண்றோம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் நம்மளும் அனுப்புறோம்,
அவங்களும் அனுப்புறாங்க, வெப்சைட் என்கொயரி போடுறாங்க, டைரக்ட் வாக்கின், கூகுள் ரிவ்யூஸ் பார்க்குறாங்க, டெமோ கிளாஸ் இதெல்லாம். ஃபைனலா இந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல we have one more word called customer mapping அப்படிங்கிற ஒரு வேர்ட். மோஸ்ட்லி வந்து என்னன்னா இதே சொல்ல மாட்டாங்க, இந்த இடத்துல இருந்து வருவாங்க. கஸ்டமர் மேப்பிங் எப்படி நடக்குது? கால்ஸ் பேசுறாங்க அப்படின்னா இன்கமிங் கால்ஸ் தான் நமக்கு வரும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இருக்கு. ஒரு பிசிக்கலா திங்க் பண்ணி பாருங்க, எப்படி வந்து இந்த இன்டராக்ட் பண்றாங்க. காமராஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, நம்மளை கூப்பிடுறாருன்னா எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் தான் கூப்பிட முடியும். அப்போ இந்த இடத்துல இன்கமிங் கால்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு எனக்கு கொண்டு இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாரு அப்படின்னா வாட்ஸ்அப் என்கிட்ட இருக்கும், பிசினஸ் வாட்ஸ்அப் வச்சுக்கணும். பிசினஸ் வாட்ஸ்அப் வந்து இருக்கும். வெப்சைட் என்கொயரி பண்றாங்கன்னா எனக்கு வந்து அந்த லீட்ஸ் Recording has been resumed. ஸோ வெப்சைட் இது வந்து நம்மளுக்கு லீட்ஸா வருதுங்க. என்ன வரும்? மெயிலா வரும். டைரக்ட் வாக்கின் அப்படின்னா கவுன்சிலர் அட்டென்ட் பண்ணுவாங்க. கூகுள் ரிவ்யூஸ்ல பாசிட்டிவ் இருந்ததுன்னா இம்பாக்ட் இருக்கும். டெமோ கிளாஸ் ட்ரெயினரோட மீட் பண்ற மாதிரி வரும். ஸோ இதுதான் கஸ்டமர் மேப்பிங். அதாவது இன்கமிங் கால்ஸ் நம்ம எப்படி மேப் பண்றோம்னா, நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நீங்க கால் பண்ணீங்கன்னா ஓகே வி ரிசீவ் யுவர் நம்பர் அப்படின்னு வச்சிருவாங்க. வேற யாரோ ஒருத்தர் வச்சு பண்ணதில்லை, ப்ராப்பரான பர்சன் வச்சு மேனுவலா ஆன்சரிங். ஏன்னா இந்த ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஆன்சர் பண்ற மாதிரி வரும். இப்போதைக்கு நம்ம பண்றது வாட்ஸ்அப் பண்ணாலும் பிசினஸ் வாட்ஸ்அப் நம்ம திருப்பி அனுப்புறோம், அதில் கேட்லாக் இருக்கு, அதை ஷேர் பண்ணி அனுப்பலாம். இதெல்லாம் வந்து பண்ணலாம். வெப்சைட் என்கொயரியா இருந்தால் நம்மளுக்கு மெயிலில் வரும். ஸோ வில் பி ரிப்ளைங் இன் மெயில், அவங்களுக்கு மெயில் பண்ணுவோம். டைரக்ட் வாக்கினா வந்தாங்கன்னா கவுன்சிலர்ஸ் அட்டன் பண்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இதெல்லாமே பண்றாங்க. கூகுள் ரிவ்யூஸ்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்ம கொடுக்கணும். டைரக்டா இல்லைன்னா இன்டைரக்டா நம்ம கொடுக்கணும். டெமோ கிளாஸ்ல ஒரு ட்ரெயினர் மீட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா ரெக்கார்டட் டெமோ வந்து நம்ம கொடுக்கறது இல்லை, லைவ் டெமோ அப்படிங்கிறது கொடுக்கணும். ட்ரெயினர் மீட் லைவ் டெமோ. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா இது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா கஸ்டமர் மேப்பிங் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பரா இங்க பண்ணல அப்படின்னா வில் லீட் டு தி ஃபெயிலியர். இதோட இந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னும் பெருசா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல அவங்க வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்னென்னலாம் அவங்களுக்கு அனுப்பணும். சிலபஸ் அனுப்பணும், லொகேஷன் அனுப்பணும், டெஸ்டிமோனியல்ஸ் ஏதாவது இருந்தால் அனுப்பணும், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எது நிறைய அதில் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நான் போடல. ஜஸ்ட் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது மட்டும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னு போட்டேன். ஸோ வெப்சைட்னா மெயில் அனுப்புறோம். நம்ம மெயிலில் வந்து என்னென்ன அனுப்புறோம், இது எல்லாமே வந்து என்னன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு இது ஸ்ட்ராட்டஜிஸ்ல மாறிடுச்சு. ஆனால் இந்த ஸ்டேஜ்லாம் நம்ம சரியா பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்புங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாம டைரக்டா யார் வராங்களோ அவங்கள மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு தான் பிசினஸ் பாரு. அப்போ அவேர்னஸ் ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றோம். இதுல எல்லாம் நம்ம சக்சஸ் ஆனுங்காட்டினா கொஞ்சம் பேராச்சும் இதுல வர்றாங்க. இந்த பணம்ல பார்க்கல 1000 பேருக்கு கொண்டு நான் ரீச் பண்ணாதான் 100 பேர் வர்றாங்க. ஐ மீன் யோசிக்கிறாங்க, 100 பேர்ல 10 பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டோஃபு மோஃபு போஃபு அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஃபன்னி வேர்டு இல்லை. அப்ப இந்த இடத்துல கஸ்டமர் ஜேர்னின்னு ஒண்ணு இருக்கு. கஸ்டமர் ஜேர்னின்னா என்னன்னா கஸ்டமர் ஸ்டார்ட் ஜேர்னி. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் பண்றேன். யார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? சதீஷ். நீங்க வந்து எப்ப திங்க் பண்ணீங்க? இப்ப வந்து நம்ம நவம்பர் 13 இருக்கிறோம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணீங்க. எப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம்னு யோசிச்சீங்க? 2 months முன்னாடி யோசிச்சீங்க. 2 months முன்னாடி. அது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணீங்களா? செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்
அடுத்து என்ன பண்ணீங்க? படிக்கலாம்னு நினைச்சீங்க இன்னைக்கு? ஒரு 20 days இல்ல அவரோட சார் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 20 days வந்து மாட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டேன். இல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா போலாங்க. இதுல நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம செட் ஆகுமா இதுவா இதெல்லாம் இதுக்கு வந்து என்னாச்சுன்னா 20 days செப்டம்பர் 7 இருக்கும். டேட்டுக்கு செப்டம்பர் 7 வந்து decide பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணீங்க? 20 நாள் செப்டம்பர் 27 ஆயிடுச்சு. சும்மா ஞாபகம் வச்சு ஒரு அப்ராக்சிமேட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா வந்து எனக்கு இன்னும் ஒரு ஒழுங்கப்பே இல்லை. நான் என்ன பண்ணா ஒரு தேடி பார்த்தேன். மாட்டிங் கோர்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்து கூகுள் தான் கம்பெனி எங்க படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. ரிசர்ச் கூகுள் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் கோயம்புத்தூர்ல வேற எங்கேயாவது? இன் கோயம்புத்தூர். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? எத்தனை கம்பெனி? நான் வந்து வியூஸ் மட்டும் தான் பார்த்தேன். இதுல தான் பார்த்தேன். வியூஸ் எங்கேயுமே போடணுமா? ஒரே ஒரு ரெண்டு மூணு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேல கூட கால் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன். அன்னைக்கு மேம் வந்து விசிட் பண்ணீங்கன்னா சரி சரி முடிச்சுட்டு வேணா அதை பண்ணிடலாம். அப்ப இதுல வந்து என்னன்னா ஷார்ட் லிஸ்ட் ஒன் கம்பெனி எனக்கு வந்தோடனே எனக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணனு என்ன நடந்தது? ஓகே, ஆப்பிள் டெக்னாலஜி இன்ஸ்டாகிராம்ல கூகுள்ல ரிசர்ச் பண்றீங்க. கூகுள்ல பண்ணுவீங்க சார். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயே போய் பாக்குறீங்க. கூகுள் சர்ச் பண்ண ஃபவுண்ட் இன் இன்ஸ்டாகிராம் இதையும் பாக்குறீங்க. இது ஓகே எனக்கு தெரியல சார். விசிட் பண்ணலாமா என்னன்னு தெரியல. போனா ஜாயின் பண்ணிடலாம். லிங்க் நான் வந்து ChatGPT கேட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஓகேவா, ஆப்பிள் டெக்னாலஜி ஓகேவா அப்படின்னு கேட்டேன். நீங்க வந்து அது ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணிட்டு அடுத்து என்னச்சுன்னா டேரக்ட் அங்க இருக்கவங்கள்ட்ட பேசிப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து லிங்க்டின்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க வந்து ஸ்கில்டு நிறைய பேர் இருப்பாங்க. லிங்க்டின்ல வந்து அவங்க படிச்சுட்டு போயிருப்பாங்க, ஒர்க் பண்ணி. எல்லாமே என்னன்னா இந்த கம்பெனி பத்தி ஒரு கம்பெனி பண்ணீங்க, அதை மட்டும் சர்ச் பண்ண அதான் ஒரு ஆப்பிள். வேற ஏதாவது சொல்லுச்சுங்களா ChatGPT? ஏன்னா இது எல்லாமே நம்ம ரியலா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. ரிசர்ச் பண்றீங்க, கூகுள்ல பாக்குறீங்க, அப்புறம் அதுலயே நான் வந்து காம்படிட் அனாலிசிஸ் ChatGPTல காம்படிட் அனாலிசிஸ் பண்றீங்க. அது கொடுத்தா வருது பார்த்தா அப்புறம் ஓகே. எனக்கு வந்து நான் சரி ஓகே. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நான் எதிர்பார்த்த இன்டர்ன்ஷிப் நம்ம வந்து 4 months ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அது இன்டர்ன்ஷிப் நம்ம ஹேண்ட்ஸா நம்ம கையிலேயே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கோம். அதுக்காக தான் ஓகே. வேற ஏதாவது எதிர்பார்த்ததோ இல்ல ரிசர்ச் பண்றப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சது ஏதாவது? இப்ப இதெல்லாம் முடியறதுக்கு இதுக்கப்புறம் என்ன டைரக்ட் விசிட் வந்து கால் பண்ணீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் கால் பண்ணீங்களா? நீங்க டைரக்ட் அதான் அப்ளை எழுதுறப்ப யோசிச்சேன். டைரக்ட் வாக்கிங் அன்னைக்கே டெமோ அட்டன் பண்ணீங்க. அன்னைக்கே அதுக்கப்புறம் வந்து இப்ப இது எல்லாத்துக்கும் 20 days ஆச்சுங்களா? 20 செப்டம்பர் 27 ஆயிருக்கும். ஒரு அப்ராக்சிமேட் இருக்கும். இது செப்டம்பர் 30. ChatGPTல சஜஸ்ட் காமிச்சது அக்டோபர் 3ன்னு வச்சுக்கோங்க. லிங்க்டின் சர்ச் பண்ணது அக்டோபர் 5. ChatGPTல மறுபடியும் ஒரு காம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்றீங்க அக்டோபர் 10. இன்டர்ன்ஷிப் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. டைரக்ட் வாக்கிங் வந்தது அக்டோபர் 29.
டெமோ அட்டன் பண்ணது சேர்ந்து போகணுன்றது அக்டோபர் 30. அடுத்த நாள் வந்தீங்க அக்டோபர் 30. ஜாயிண்ட் கோர்ஸ் வந்து நவம்பர். ஒரு கஸ்டமர் ஜேர்னின்னு நம்ம சொன்னோம். ஒரு கஸ்டமர் வந்து எந்த டைம்ல திங்க் பண்றாரு, நீங்க 4 வருஷம் முன்னாடி திங்க் பண்ணிக்கலாம், அது இல்லை. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் முன்னாடி ஆக்டிவா திங்க் பண்றது. நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடியே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு இப்படி எல்லாம் கெரியர் போகணும் அந்த திங்கிங் வேண்டாம். ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணது செப்டம்பர் 7. 2 மாசம் எடுத்துக்க. ப்ராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா 2 மாசம் எடுத்துருக்கீங்க. இதுக்கு ஒரு கம்பெனிக்கு தான். நிறைய கம்பெனி தேடுறதா இருந்ததுன்னா சில பேர் நிறைய நாள்ல எடுத்துக்கிறாங்க. சில பேர் எல்லா கம்பெனியும் 10 நாள்லயே முடிச்சவங்களும் இருக்காங்க. கேட்கறப்ப நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணாரு, எடுத்தோன்னே அவர் என்ன பண்ணாரு, லேர்ன் செல்ஃப், நம்மளே படிச்சு பார்க்கலாம், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது என்ன அப்படிங்கிறத பண்றாரு. ரிசர்ச் கூகுள் ஒரு கம்பெனியை ஷார்ட் லிஸ்ட் பண்றாரு. ஃபவுண்டட் இன்ஸ்டாகிராம் அதே கம்பெனியை 2 நாள் எடுத்து பாக்குறாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வருது. சாட் ஜிபிடில சஜஷன் கேட்கிறாரு. லிங்க்டின் இது எல்லாத்துலயும் பாருங்க. இப்போ ஒரு ரிசர்ச் பண்றப்ப கூகுள்ல பண்றப்ப இந்த இடத்துல ஆப்பின் டெக்னாலஜி வந்து 3rd பேஜ்லயோ 2nd பேஜ்லயோ இல்ல செகண்ட் பேஜ் பார்த்தாரான்னு தெரியல, 3rd பேஜ்லயோ 4th பேஜ்லயோ இருக்கும்னு பார்த்தப்ப 2வது இல்ல. நீங்க இந்த 2nd பேஜ் போய் பாத்தீங்களா? பொதுவா வேற கம்பெனிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜோட நிறுத்திட்டீங்க. யார் கூகுள் சர்ச் பண்ணாலும் செகண்ட் வந்து ஆனா 2nd பேஜ்ல இருந்தோம்னா நீங்க போயிருக்க மாட்டீங்க. அப்ப நம்ம அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் பேஜ் அட்லீஸ்ட் செகண்ட்ல இருந்து கிளிக் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்துங்காட்டினா நம்ம வந்து சதீஷ் அப்படிங்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு வேலை வந்து எஸ்சிஓ இதெல்லாம் பண்ணாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாம இருந்ததுன்னா இந்த கேண்டிடேட் வந்து நம்ம கம்பெனி விட்டு அப்ப யாரும் தெரியாது, டெமோ அட்டன் பண்ணிருக்க மாட்டாரு, வேற ஒரு கம்பெனி பார்த்திருப்பாரு, அங்க போய் பண்ணி பார்க்கலாம்னு போயிருப்பாரு. ரொம்ப சிம்பிளா பாரு. இந்த இடத்துல மட்டும் ஒரு அவேர்னஸ் ஆப்பின் வரல அப்படின்னா இந்த ஒரு கேண்டிடேட் வந்து நம்மளுக்கு வந்து மாட்டாங்க. அப்ப அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாரு. ஏன்னா இந்த இடத்துல கன்வர்ஷன் ஆகுது. இ காமர்ஸ் கிடையாது, உடனே கன்வெர்ட் ஆகுது. வெறும் அவேர்னஸ் மட்டும் தான் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறார், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவங்க சொல்லி தர்றாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருக்காரு. அது வந்து தேடி இருக்க மாட்டாரு என்னை பொறுத்தளவு. சும்மா வேற ஏதோ உள்ள போறப்ப வந்துருப்பாரு. ஆனா அந்த ஆப்பின் பார்த்தங்காட்டினா இல்ல சர்ச் பண்ணி பார்த்தங்காட்டினா ஒரு கான்பிடன்ஸ் வருது. ஓ இவங்க ஆப் இதுலயும் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல நம்ம சூஸ் பண்ண கம்பெனி இதுலயும் இருக்காங்க. சாட் ஜிபிடில சஜஷன் கேட்கிறாரு. அது வந்து ஆப்பின் சொல்லியே கேட்கிறாரு. அது சில சஜஷன்ஸ் கொடுக்கும். அப்ப நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்க, சாட் ஜிபிடில பாக்குறாங்க. லிங்க்டின்ல சர்ச் பண்ண சொல்லுது, உள்ள போய் பாக்குறாரு. ஆப்பின் டெக்னாலஜி அதெல்லாமே வருது. சாட் ஜிபிடில காம்படிட்டிவ் அனாலிசிஸும் பண்ணி பாக்குறாரு. இவங்க பெஸ்டா இன்னொருத்தங்க பெஸ்டா அப்படிங்கிறது அது ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாமே இல்ல வந்ததுங்களா? அதான் கம்ப்யூட்டர்ல கண்டிப்பா வந்திருக்கும். அந்த 2 நம்ம 2க்கும் அவங்களுக்கும் மாதிரி. அப்புறம் இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டைரக்ட் வாக்கின் வர்றீங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல ஆபீஸ்ல இல்லைன்னாலும் அங்க மிஸ் ஆயிருக்கும், அந்த இம்ப்ரெஷன்ஸ் ஆயிருக்கும். டெமோ அட்டெண்ட் ஸ்போக் வித் இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் பேசி பாக்குறது. இதெல்லாம் ரொம்ப குவைட் நார்மல், எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு ரிசர்ச். பட் இதுல எங்கேயுமே யோசிச்சு பாருங்க. இப்ப இது வந்து 1 ஆஃப் த யூசர், இன்னொரு யூசர்ட்டு கேட்கறப்ப அவர் இன்னும் 2 சொல்லுவார். பட் காமராஜன் கேட்கறப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல கூகுள்ல சோசியல் மீடியாங்கிற லிங்க் ஆகும், எல்லாத்துக்குமே ஆகும். அப்ப இதுதான் நம்ம பண்ணதோட சக்சஸ். இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஏன் போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி யாராச்சும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதா, ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம். சாட் ஜிபிடில வரும். இப்ப சஜஷன் கேட்டதேன்னா ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல விட்டு ஒரு 1 இயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடில எப்படி நம்ம வெப்சைட்டை கொண்டு வரோம். இப்ப அவர் கேட்டது எக்ஸ்ப்ளோர் ஐடியோ இல்ல ஆப்பின் டெக்னாலஜியோ 2 கம்பெனி சொல்லுச்சு. இன்னும் 100 கம்பெனிஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல. ஏன் அதெல்லாம் சொல்லாம இதை மட்டும் சொல்லுது? இப்போ அடுத்த லெவல் ஆஃப் இது வந்து நம்ம ஏஐல போய் நம்ம எஸ்இஓ பண்ற மாதிரி இருக்கும். எஸ்இஓனா அந்த ப்ராசஸ் தான் அங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப இருந்தே பீப்புள் போக ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன அவேர்னஸ், நம்மளுக்கு என்ன கிடைக்குது as a கம்பெனி, ஒரு சாட் ஜிபிடில செக் பண்றாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சாட் ஜிபிடில இருந்து நம்மளுக்கு வெப்சைட் விசிட்டர்ஸே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சாட் ஜிபிடில இன்னும் நம்ம பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இன்டர்ன்ஷிப் ஹேண்ட்ஸ் ஆன் அப்ப இவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை நம்ம பூர்த்தி பண்றோமா இல்லையாங்கிறத பார்க்கணும். நான் மைண்டுக்குள்ள வச்சிருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா இன்டர்ன்ஷிப் கொடுக்கலாம். ஆனா அது அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் இங்கதான் வந்து
29 தான் டைரக்ட் இன்ட்ராக்ஷனுக்கே வர்றாரு. நல்லா பாருங்க. அக்டோபர் 10th இந்த எக்ஸ்பெக்டேஷன் அவர் வச்சிருக்காரு. சப்போஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மனசுக்குள்ளே வச்சிருந்தோம்னா அவருக்கு தெரியாது. அப்ப இது எந்த இடத்துல தெரிவிக்கணும்னா, மேபி அவர் வெப்சைட் விசிட் பண்ணியிருந்தாருன்னா உள்ள போய் அது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்ப வெப்சைட் பாருங்க. ChatGPT சொல்லுது. அதே சொல்லிருக்கு. கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ண போறேன் சார். என்ன you have an experience of 4 months internshipனா அதே ஏன்னா அது நம்மளோட எடுத்துதான் ChatGPT நெட்ல இருந்து எடுத்துதான் அதை கொடுக்குது. அப்ப நம்ம நெட்ல இருந்துகிட்டே அதை எடுத்து கொடுக்குது. ChatGPT வந்து புதுசா எதுவும் கொடுக்கறது இல்லை. வேர்ட்ஸ் தான் புதுசா போடுறது எதை கொடுக்குது. அப்ப இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கறது நம்ம இந்த இடத்துல எல்லாம் போடாம இருந்தோம். 8 hours 7 எல்லாமே கொடுத்து எல்லாமே. அப்ப இந்த இடத்துல நம்ம வெப்சைட்ல போடாம ChatGPT கொடுத்துருக்காரு. ChatGPT கொடுக்கறதுக்காட்டி இவர் யோசிப்பாரு, இல்ல வேற யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள பார்ப்பாங்க. இதுதான் மனிதனோட. அவங்களாம் வந்து பர் டே வந்து 2 hours 1 hours தான் மொத்தமா போட்டினா சாக்க வரும். அது என்ன சொல்றா ChatGPT நான் எல்லாமே போட்டேன். ChatGPT எனக்கு கேள்வியா இருக்கு. இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது பண்ணிதான் பண்ணேன். அது என்ன பண்ணுச்சுன்னா உள்ள எனக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட 700 மணி நேரத்துக்கு மேல இது மாட்டீங்க போறீங்க. அங்காட்டி ப்ரிப்பேர் பண்ணதே நம்ம சூப்பர். ஸோ அப்ப இது எல்லா இடத்துலயும் நம்ம இந்த இதுக்கு பேர் என்னன்னா கன்சிடரேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ் சொல்லுவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இத வரைக்கும் அவேர்னஸ் வரும். இந்த இடத்துல கன்சிடரேஷன் வரும். அப்பதான் நம்மளை இன்டராக்ட் பண்ண அது வரைக்கும் என்னன்னா இவரை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல டைரக்ட் இன்டராக்ஷன்ல வருது. இங்க வந்து கன்வர்ஷன் இல்ல இந்த இடத்துல இது எப்படி இப்ப நம்மளெல்லாம் விட்டுருங்க. அப்படியே காப்பி பண்ணிட்டு specialist even by starts to do course blindness. Yes, அவர் கொடுத்தது நான் வந்து ப்ரொஃபஷனல் கஸ்டமர் ஜேர்னி கஸ்டமர் மேப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். செப்டம்பர் 30. ஓகே, அது என்னன்னா அவரை டிசைட் பண்ண சொல்ல அவேர்னஸ்ல அந்த இடத்துல வரல. எப்ப நம்மளை கண்டுபிடிச்சாரு இன்ஸ்டாகிராம்ல அந்த கூகுள்ல பண்ணதை காமிக்கல கரெக்டா. First digital exposure, visual content attracted attention, likely through reels or hashtag ஏதோ ஒரு மூலம் பண்ணிருப்பாங்க. Researched on Google for institutes in Coimbatore. பெஸ்ட் இதுல வந்து நம்ம வந்திருப்போம் அப்படிங்கிறது சொல்லுது. கூகுள் சர்ச் SEO டச் பாயிண்ட்ஸ்னா எந்தெந்த இடத்துல நம்ம அதை பண்றோம் அப்படின்னு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல எங்க பார்த்திருப்பாங்கன்னா போஸ்டா ரீல்ஸா ஆட்லியா ஏதோ ஒரு இதுல பார்த்திருப்பாங்க அப்படின்னு. கன்சிடரேஷன் ஸ்டேஜ் ஆஸ்க் ChatGPT for suggestions, conducting neutral third party validation, seeking unbiased comparisons. ChatGPT எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ இது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வெப்சைட் இதெல்லாம் இல்லாம பண்ணுது. அக்டோபர் 5 சர்ச் ஆப்பின் ஆன் LinkedIn, brand credibility check, looking for real trainers, alumni and company executives. LinkedIn profile, employee presence, reviews. Use ChatGPT for competitor deeper research, comparing pricing, course syllabus, placement, competitor SEO visibility and USPs. Look for internship and answer, keep motivated, identify practical training and placement, website, landing page, internship content.
கஸ்டமர் வாஸ் டேட்டா ட்ரிவன், அதை பத்தி கன்வர்ஷன், டைரக்ட் வாக்கின், அட்டெண்டட் டெமோ, ஸ்போக் வித் எக்ஸிஸ்டிங் ஜாயின் கோர்ஸ். இப்போ இவங்க சம்மரி கொடுக்குற ஒரு அவேர்னஸ், கூகுள் சர்ச், இன்ஸ்டாகிராம், டிஸ்கவரி, அங்கதான் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவர் கன்சிடரேஷன் என்ன, சாட் ஜிபிடி ரிசர்ச் எல்லாம் பண்றது, கன்சிடர் பண்ணலாமா, ஆப்பிள் டெக்னாலஜி வேணுமா வேண்டாமா. ஆக்சுவலா நம்ம வந்து இதை கன்சிடர்னு சொன்னோம், அவங்க இதை கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரென்தன் இன்ஸ்டாகிராம் அவேர்னஸ் வித் சிடிஏ, ஆப்டிமைஸ் எஸ்இஓ ஃபார் கீவேர்ட்ஸ், ஆட் லிங்க்டின் டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் அலுமினி ஸ்டோரிஸ். இன்னும் அதிகமாக நம்ம போட சொல்றாங்க. Use ChatGPT review of ensure brand is mentioned positively across AI search response. Maintain remarketing ads targeting use. இப்போ நீங்க ஒரு அகைன் இன்டர்வியூ பாயிண்ட் அவுட் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனி போறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி வெப்சைட்லாம் பார்த்து என்ன ப்ராடக்ட் எப்படிங்கிறத நீங்க அதுல இருக்கும், அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அவங்களோட கஸ்டமர் எப்படி திங்க் பண்ணி எப்படி பண்ணுவாங்கிறத ChatGPT இல்லை நீங்களே திங்க் பண்ணணும். இ காமர்ஸ் ப்ராடக்டா நான் வாங்கலான்னு நான் முடிவு பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மைக் ஒன்று வாங்கலான்னு முடிவு பண்றேன். அப்ப நான் அமேசான் போவேன், எங்க போவேன், உள்ள போய் எப்படி எல்லாம் தேடுவேன், அதுல ரிவ்யூஸ் பார்ப்பேன். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்களே அசியூம் பண்ணி நீங்களே ஒரு கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங் எடுத்துக்கோங்க. இன்டர்வியூல போறப்ப அவங்க கேட்க மாட்டாங்க கஸ்டமர் ஜேர்னி மேப், அவங்க பத்தி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க டைரக்டா அந்த லீட்லயே தான் இருப்பாங்க. நீங்க ஆனா சொல்லணும், சார் லீடுங்கிறது ஒன் ஆஃப் த திங் வில் கெட் இட் ஃபைனலி. பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும். ஒரு கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்ட் இப்போ ஒரு 2 மாசம் ஆகுது பாத்தீங்களா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறது, இன்னொருத்தர் 1 மாசம் வாங்குறாரு. ஆனா யாருமே 2 மாசத்துக்கு மேல போக மாட்டாங்க. ரொம்ப ரேரா 3 மாசம் வரும். அவ்வளவு நாள் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாங்குறதுக்கு உண்டான ஆவரேஜ், அப்போ நம்ம ஒரு 10 பேர் 20 பேர் எடுத்து போட்டோம்னா எத்தனை நாள்ல வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு ஆவரேஜ் தெரியும். ஸோ அந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்டர்வியூல சொல்லணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இதுதான் கஸ்டமர் ஜேர்னி, இப்படிதான் இருக்கும், இந்த இடத்துல எல்லாம் நம்ம மேப் பண்றோம். சாட் ஜிபிடில போய் கேட்கறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம கம்பெனி அதில் வரணும். இதெல்லாம் சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து 100% சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஏன்னா யாரும் இப்படி போய் சொல்றது இல்லை. ஏன்னா அவங்க கேட்டாதான் சொல்லணும்னு பாதி பேர் இருப்பாங்க. நம்ம கேட்காதப்ப நிறைய பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல அன்னைக்கு ஞாபகம் எது வருதோ அதை சொல்லணும். கஸ்டமர் ஜேர்னி ஞாபகம் வராது, வேற ஒன்று ஞாபகம் வரும், அவங்களுக்கு கேட்டுக்க மாட்டாங்க, அதை நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு இதெல்லாம் இல்லை. நீங்க வந்து என்னன்னா, சார் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனி பண்றப்ப கஸ்டமர் ஜேர்னி இப்படிதான் பண்ணேன். ரிசர்ச் கூகுள் ஃபார் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர் ஃபவுண்ட் ஆப் இன் இது கன்வர்ஷன். ஸோ இதனால அதுவாக கொடுத்த இமேஜ் சரியில்லை. பட் இந்த மாதிரி வந்து நீங்க வேர்ட்ஸ்லேயே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா கொண்டு நீங்க காமிக்கலாம். இல்ல நீங்க அங்க போய் கேட்பாங்க, நம்மளுக்கு ஞாபகம் வராது, அதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த டாஸ்க் மாதிரி நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா, அது எல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் அனெக்சர் மாதிரி வச்சுக்கோங்க. நான் ப்ராக்டிகலா சொல்றேன். ரெஸ்யூம் 1 பேஜ் 2 பேஜ் வச்சுட்டு அட்டாச்மெண்ட் ரெஸ்யூம்லேயே போட்டுருங்க. ஆல் மை ஒர்க்ஸ் ஐ டிட் டியூரிங் மை கோர்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. இது எல்லாமே எடுத்துக்கொண்டே அட்டாச் பண்ணு. ஸ்டடி அபவுட் பைதான் பண்ணீங்களா, அதான் ஒரு பண்டிலே போட்டுருங்கன்னு நான் சொல்றேன். ஒரு 1000 ரூபா ஆகுங்க. 1000 பேஜுக்கு 1000 பிரிண்ட் போட்டீங்கன்னா 1000 ரூபா ஆகும். ஆனா நீங்க எவ்வளவு ரெடி ஆயிருக்கீங்க அந்த ஜாபுக்குங்கிறத அவன் நல்லா காணும். நான் நிறைய பேர் சொல்றேன், நான் யாரும் பண்றது இல்லை. இப்ப நீங்க கிளாஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், டெவலப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இது ஸ்ட்ராட்டஜி 1 பேஜ் கூட வரலாம், இல்ல 1/2 பேஜ் கூட வரலாம். ஏன்னா ஐடியா சும்மா போடுறது. ஆனா அது ஒரு பேஜ்ல ஒரு பிரிண்ட் அவுட்டா இருக்கும். டெவலப் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆப் அண்ட் டெக்னாலஜி ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த ஹெட்டிங்கே போட்டு அப்படியே போட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே நீ பண்ற ஒர்க்ல எடுத்து போடணும். நான் சொல்றது இமேஜையும் சேர்த்துனாதான் 1000 பேஜ் வரும். வெறும் இதெல்லாம் போட்டோம்னா ஒரு 100 பேஜ் அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம போறப்ப நீங்க எங்கேயோ ஒரு ஒர்க்கு கம்மியா இருப்பீங்க. அவங்க கேட்கிற கொஸ்டின்ல தப்பா ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப அந்த ஆன்சர் தப்பா இருந்தாலும் இது உங்களுக்கு பாசிட்டிவ் கிரியேட் பண்ணிக்கும். அதனால வந்து இப்படிதான் சார் நான் டெவலப் பண்ணேன் அப்படின்ட்டு இதை ஒன்னா இல்ல முடியலையா இதவே காப்பி பண்ணி நீங்க ஒரு ஃபார்மேட்ல ChatGPT போட்டு பாருங்க. எப்படி ஷீட் ஷேர் ஆயிருக்கு. இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியால அதை ஒன்று காமிக்கும். இல்லை இதுல 2 கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டேட்டாவை செக் பண்ண போறல, அவரு எப்ப திங்க் பண்ணாருன்னு அவரோட மைண்ட் தான் தெரியும். நம்ம ஒரு டேட்டா போட்டு இப்படிதான் கஸ்டமர் ஜேர்னி கஸ்டமர் மேப்பிங் அனாலிசிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுங்க. டெஃபினிஷன் மட்டும் இதுல இருந்து எடுத்துறேன்.
Customer journey means step-by-step path a person takes from first hearing about your brand to finally buying from you. இவங்க என்ன பண்றாங்கன்னா பாதியில இருந்து கொண்டு வர்றாங்க. எக்ஸாம்பிள் சீயிங் யுவர் ஆட், விசிட்டிங் யுவர் வெப்சைட். பட் நான் சொன்னது என்னன்னா டிசைட் பண்ணதுல இருந்தே எவ்வளவு நாள் ஆகுதுன்னு பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்றாங்க. கஸ்டமர் மேப்பிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் அண்ட் ஹவு த கஸ்டமர் இன்டராக்டட் வித் யூ வித் யுவர் பிராண்ட் அட் ஈச் ஸ்டேஜ். கூகுள்ல எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, வெப்சைட்ல என்கொயரி போடுறாங்க, சோசியல் மீடியால கமெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் தான் மேப்பிங் அப்படிங்கிறது. இதை போட்டுட்டு உங்களுக்கு நீங்களே போட்டுட்டு சரி இதுதான் என்னோட கஸ்டமர் ஜேர்னி, என்னோட கஸ்டமர் மேப்பிங், அவங்க ஆப் இன்டிட்ட கஸ்டமர் மேப்பிங், என்னோட ஜேர்னின்னு போட்டு நீங்க போடுங்க. காம்படிட்டிவ் அனாலிசிஸ் மூவ் பண்ண அப்படி. ஆனா இது எல்லாமே போட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் சொல்றேன். அது ஏன்னா இதெல்லாம் வந்து கோர் மார்க்கெட்டிங்ல வர்றது. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் இப்ப யாருமே நீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லா கம்பெனி போஸ்ட் போடுறாங்கல்ல, அவங்க இந்த கஸ்டமர் மேப்பிங் அவேர்னஸ் ஸ்டேஜ் அப்படிலாம் நினைச்சு போடுறது இல்லை. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், சோசியல் மீடியால நம்ம இருந்தோம்னா 4 பேர் பார்ப்பாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறத அந்த டெக்னிக்கல் டேர்ம் அனலைஸ் பண்ணி போடுறது. அதனால ஸ்டார்டிங்ல சொன்ன அவேர்னஸ் வந்து நம்மளே பண்றது இல்லை. நம்மளும் என்ன பண்ணோம், கூகுள்ல தேடுவாங்க அதனால நம்ம வரணும் அப்படின்னு தான் மைண்ட்ல இருந்ததுன்னு. இது ஒரு அவேர்னஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யாரும் பண்றது இல்லை. ஸோ அதனால தான் இதை உங்களை பண்ண சொல்றேன்.